Hi friends, welcome to Hello's Kitchen. இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கறிவேப்பிலை போட்டாச்சு. கறிவேப்பிலை பொட்டுனதும் கொஞ்சம் உலுவா போட்டிருக்கேன். இந்த உலுவாயும் நல்லா போட்டுன அப்புறமா நான் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அது சேர்த்தாச்சு. அது மாதிரி ஒரு 20 மாதிரி பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கீரை சேர்த்தாச்சு. இவ்வளோத்தையும் நல்லா வதக்குன்னு வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலர் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டே இதில் ஊற்றணும். இந்த பேஸ்ட்டு நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்த அப்புறமா அதில் நம்ம தேவையான மசாலா சேர்க்கணும். இந்த மீன் குழம்புக்காக நம்ம காரசாரமாக மசாலா சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து தேங்காய் சேர்க்க மாட்டோம். 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுறணும். இதை நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெயில் சேர்ந்து மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். மசாலா வாசனை நல்லா போகட்டும். இந்த மசாலா நல்லா சுண்டி வரணும். வந்த அப்புறமா நான் நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் திக்காகவே சேர்க்கலாம், கொஞ்சம் நல்லா சேர்க்கணும். நானும் நல்ல புளி எடுத்து வச்சுருந்தேன். யூஸ்வலாக நாங்கள் வந்து பழைய புளி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த புது வருஷ புளியை வச்சுருப்போம் ஸ்டாக்குக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்துக்கிடலாம். இது நல்லா கொதிக்க விடணும். கொதின்னு கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மீன், பெரிய மீனோ சின்ன மீனோ எந்த மீனுனாலும் ஒன்றா சேர்க்கணும். நான் இன்றைக்கி சின்ன மீன் தான் கறி வைக்கிறேன். இது கொள்ளிச்சாலை மீன். நல்லா கொதித்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொதின்னு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்து வருது. இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் திக்காகி வருது. உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி எடுத்துக்கோங்க. நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.